நீங்கள் வந்து வேரியபிள்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ஒரு மெமரி லொகேஷன் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் அதோட நேம் தான் வேரியபிள். The name that you give to a memory location in the heap memory is called a variable name basically. So int a அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், int a is equal to 1 அப்படின்னு கொடுக்குறீங்க இல்லையா. a is a variable. இது என்ன பண்ணோம், ஹீப் மெமரியில் போயிட்டு ஏன்னு ஒரு மெமரி பிளாக் அலோகேட் பண்ணி ஏன்னு அதை நேம் பண்ணிடும். இதுக்குள்ள 1 இப்போதைக்கு போட்டுக்கோம். அண்ட் யூ கேன் mix and match values here. You can change 1 to 2 or 3, but you can only change integer values. இந்த இடத்துல நீங்க வந்து 1.8 போட முடியாது. அது ஏன் நான் சொல்றேன் அப்புறமா, பட் இப்போதைக்கு இதுதான் விஷயம். So this is what a variable is. char b is equal to h அப்படின்னா இன்னொரு மெமரி லொகேஷன்ல போயிட்டு ஒரு மெமரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பின்னு கிரியேட் பண்ணி இதுக்குள்ள ஹெச்னு போட்டுக்கோம். அண்ட் யூ கேன் வித் பி நீங்க பி ரெஃபரன்ஸ் பண்ணி யூ கேன் சேஞ்ச் இட் டு எனி அதர் வேல்யூ, ஜின்னு போட்டுக்கலாம். ஸோ இது ஹெச் ஓவர்ட் ஆகி ஜின்னு ஆயிடும். ஸோ திஸ் இஸ் வாட் வேரியபிள் இஸ். ஸோ வேரியபிள்ங்கிறது அட்ரஸ், நேம் ஆஃப் த அட்ரஸ், நேம் ஆஃப் த மெமரி லொகேஷன். ஸோ இப்போ இந்த மெமரி லொகேஷனுக்கு எப்படியாவது போகணும் இல்லையா, அதுதான் பி. ஸோ வென்எவர் இந்த கோட், வென்எவர் யூ கிவ் பி, இட் ஒன்லி டைரக்ட் யூ டு அ மெமரி லொகேஷன் இன்சைட் த ஹீப் மெமரி. நான் ஏன் ஹீப் மெமரின்னு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்றேன்னா, there are different types of memory இல்லையா. ஹீப் மெமரி இருக்கு, ரேம் மெமரி இருக்கு, ஹார்ட் டிஸ்க் மெமரி இருக்கு. ஸோ ஹீப் மெமரிங்கிறது நான் சொன்ன மாதிரி உங்க ப்ரோக்ராமுக்கு கிடைக்கக்கூடிய மெமரி. அந்த டெம்பரரியா இந்த மாதிரி வேரியபிள்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், ப்ரோக்ராமோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே, ப்ரோக்ராம் ரன் டைம் ரன் பண்றதுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கும் போதும் ஸ்டோர் பண்ற திஸ் திங் எல்லாமே ரிசைட் இன் த ஹீப் மெமரி ஒன்லி. திஸ் இஸ் வாட் a variable is. So variable is just a name that is given to a memory location. இப்போ வேரியபிள் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா வேல்யூஸ் ஸ்டோர் பண்றது வேரியபிள் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். டு புட் இட் வெரி சிம்பிள் ஃபேஷன். ஸோ ஜென்ரல் நீங்க ப்ரோக்ராமிங்ல வேரியபிள்ஸ் எப்போ யூஸ் பண்ணீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் த ப்ரோக்ராமை சேவ் பண்றதுக்கு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஆட் ப்ரோக்ராம் எழுதுறீங்க, ஆட் ப்ரோக்ராமோட கரண்ட் ஸ்டேட்டுங்கிறத என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து 2 நம்பர் ஆட் பண்றீங்க, 2 and 3. அப்போ கரண்டா என்ன வேல்யூ, 5. அந்த 5 ஸ்டோர் பண்றது வேரியபிள் யூஸ் பண்ணலாம். ஸோ த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படி சொல்ல வரேன்னா. ஸோ ஜென்ரலா அதுக்கு தான் வேரியபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆட் ப்ரோக்ராம் மட்டும், இப்போ நம்ம ஆண்ட்ராய்டில் எழுத போகிறது ஆட் மட்டும் எழுத மாட்டோம், நிறைய வேலை பண்ற ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ இன் தட் கேஸ் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த ப்ரோக்ராம், ஆர் எல்ஸ் டு டெல் யூ த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த ப்ரோக்ராம், வேரியபிள்ஸ் ஆர் யூஸ்ட். கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த ப்ரோக்ராம் என்ன நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கிளாக் அப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா கரண்ட் ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் மூணுமே தனித்தனி வேரியபிளா வச்சுப்பீங்க. தட் வில் கீப் ஆன் சேஞ்சிங். இப்போ இந்த டேட்டா டைப்ஸ் வருவோமே, இன்ட், கார், என்னென்ன டேட்டா டைப் ஜென்ரலா இருக்குன்னா, இன்டிஜர், கேரக்டர், ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் இஸ் ஆக்சுவலி நாட் அ டேட்டா டைப். நான் பேசிக் டேட்டா டைப் சொல்றேன். இன்டிஜர், கேரக்டர், ஃப்ளோட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ங்கிறது ஃப்ளோட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3.14 டெசிமல் வேல்யூ, அதான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் ஏன் அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்கன்னா, the point will be floating, அதான் floating point number. அது mathematical notation அது. That is why it is called floating point. பாருங்களேன், so 2 bytes இருக்கு இல்லையா. So 1 byteங்கிறது 8 bit. So 8 bit 1 2 3 4 5 6 7 8, 2னா 16, 1 2 3 4 5 6 7 8, 16 இருக்கு இல்லையா. இப்போ 16 பிட் தான் இருக்கு. 16 பிட்னா ஒரு பிட்டும் ஒரு நம்பர் 0 or 1. So bit can only store 0 or 1 இல்லையா. So 2 to the power of 16 வேல்யூஸ் இருக்க முடியும் டோட்டலா காம்பினேஷன் இல்லையா. இப்போ வந்து ரெண்டு டிஜிட் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்போ இதுல எவ்வளவு காம்பினேஷன் இருக்க முடியும், 2 to the power 2 தானே, தட் இஸ் 4. அது என்ன 0 0 0 1 1 0 1 1 கரெக்டா. ஸோ 0 0 0 0 1 1 1 0 1 1 1 2 1 1 3. ஸோ 0 to 3 மட்டும் தான் இதுல ஸ்டோர் பண்ண முடியும் in a 2-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கரெக்டா. ஸோ 0 1 to 3 வரையும் தான் நீங்க ஸ்டோரே பண்ண முடியும். அதுக்கு மேல 4லாம் அதுக்கு புரியவே புரியாது. பிகாஸ் everything is bits தான் இன்சைட் கம்ப்யூட்டர். நீங்க அந்த 1 2 3லாம் அதுக்கு புரியவே புரியாது. நம்பர்ஸ், லெட்டர்ஸ், ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது அதுக்கு. everything is 0 or 1. ஓகே. 2 to the power 16 வேல்யூ என்னன்னு பார்ப்போம் முதல்ல. ஓகே. 2 to the power 16 65,536. ஸோ இது 2 bytes இருக்கு. ஸோ இங்க பாருங்க 32,000 to 32,000 இருக்கு இல்லையா. பட் நம்மளுக்கு 65,000 வந்திருக்கு. ஸோ இது என்ன அர்த்தம்னா, இது வந்து அன்சைன்ட் இன்டிஜர். ஸோ 0ல இருந்து ஆரம்பிக்கிற இன்டிஜர்ஸ். இப்போ சைன்ட் இன்டிஜர்னா, அவங்க சைன்ட் இன்டிஜர் எப்படி இது பண்ணுவாங்கன்னா, இது சைன்ட் பிட்டை வச்சுப்பாங்க.
ஃபர்ஸ்ட் பிட் வந்து 0 இருந்துச்சுன்னா பிளஸ், ஃபர்ஸ்ட் பிட் 1 இருந்துச்சுன்னா மைனஸ் வச்சுப்பாங்க. ஸோ இப்போ 1 தவிர்த்து மீதி எவ்வளோ இருக்கு, மீதி எவ்வளோ பிட்ஸ் இருக்கு, 2 to the power 15 பிட்ஸ் இருக்கா. 2 to the power 15 எவ்வளோ வருது, 32,768. ஸோ மைனஸ் 32,768 டு பிளஸ் 32,768 தான் மேக்ஸிமம் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண முடியும் உள்ள இன்டிஜர்ல. அதான் அர்த்தம் அதுக்கு. 2 பைட்ஸா இருந்தா. இப்போ 2 பைட்ஸ் இல்லை, இப்போ நிறைய கம்ப்யூட்டர் 4 பைட்ஸ் 6 பைட்ஸ்லாம் வந்துருச்சு. பட் உங்களுக்கு ஐடியா புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ தட் யூ கேன் ஸ்டோர் இன்சைட் அண்ட் இன்ட் திஸ் திங் இஸ் 32,000 மைனஸ் டு பிளஸ் 32,768. இப்படி தான் ஒர்க் ஆகுது கம்ப்யூட்டர் உள்ள. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த பாக்ஸ் வந்து ஏன் வந்து நீங்க டேட்டா டைப் கொடுக்கணும்னா, திஸ் மெமரி வில் பி அலோகேட்டட் இன் சச் a way that with respect to the data type. ஸோ இப்போ 2 பைட்ஸ்னு சொன்னேன் இன்டிஜர், அந்த 2 பைட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் அந்த பாக்ஸ் இன்டிஜர்னு சொன்ன உடனே. ஸோ யூ cannot store another character which is 1 byte or another float which is 4 bytes. அதுக்கு புரியாது அப்புறம். ஸோ இந்த பைட்ஸ் மெமரி பைட்ஸ் வச்சு தான் கம்ப்யூட்டர் கால்குலேட் பண்ணுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஏன்னு இருக்குன்னு வைங்களேன், இது வந்து 2 பைட்ஸ் எடுத்துக்குது. ஓகே, ஸோ இது 0 to 2ன்னு எடுத்துக்குது ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, 0 to 2 அந்த டைம் இந்த மெமரி ஸ்கேலில் பாருங்களேன், சிம்பிளாக பார்க்கறதுக்கு. அடுத்து இமீடியட்டாக பி இருக்கு. பி என்ன கேரக்டர் இல்லையா. ஸோ இது 1. ஸோ 2 to 3 தேர்ட் பொசிஷனில் பி இருக்கு. கரெக்டா ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ என்ன நடக்கும், இப்போ நீங்கள் வந்து ஏல வந்து 2 பைட்ஸ் இருக்கிறதுனால தானே தேர்ட்ல பி இருக்குன்னு அதுக்கு தெரியுது. அது அப்படிதான் எடுத்து போவோம். தட் இஸ் ஹவ் இட் நோ த பி இஸ் தேர். ஏ வந்து 2 பைட்ஸ். இப்போ நீங்க ஏ வந்து 2 பைட்ஸ் தான் அலோகேட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ஃப்ளோட் 3.14னா யூ cannot do it because float needs 4 bytes to store. அதான் பண்ண முடியும். அதனால தான் வந்து நீங்க டேட்டா டைப் கொடுக்கணும்னு சொல்றது. தட் இஸ் வாட் டேட்டா டைப் இஸ். ஸோ இந்த நம்பர் என்ன, அதான் டேட்டா டைப். புரியுதா? ஸோ தட் இஸ் வாட் டேட்டா டைப் இஸ். டு டிஃபைன் வாட் இஸ் தேர் இந்த வேரியபிள். இப்போ வேரியபிள்ங்கிறது மெமரி லொகேஷனுக்கு கொடுக்கக்கூடிய நேம். டேட்டா டைப்ங்கிறது வாட் டைப் ஆஃப் வேல்யூ கேன் பி ஸ்டோர்ட் இன்சைட் தட் மெமரி லொகேஷன் இஸ் டேட்டா டைப்.